ஆனா தமிழ்நாட்டை இழிச்ச வாயன்னு ஒருத்தர் இருக்கானா, அவன் பேரு அண்ணாமலைங்கண்ணா. அப்படின்னு அவரே தான் சொன்னார். ஆமா, தவறா எடுத்துக்காதீங்க, நாங்க சொல்லல, அவரே வீடியோ ப்ரூஃப்ல அதுல சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல ஒரு இளிச்சவாய் இருக்கா, அந்த இளிச்சவாயம் பேர் என்ன? அண்ணாமலை. அதுதான் வந்து பாஜக இன்னைக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கு. ஆமா, இவன் தான் அப்படின்னு நிக்கல. என்ன எலெக்ஷன்ல நிக்கல, எதிர்பார்க்கல. ஓ அப்படியா? நிக்க விட நீ அழுத்து கிழிச்சாலாம் போதும், ஊருக்கு போய் பிடிக்கலாம் போதும், லேடிப்போ விரட்டி விட்டாங்க, போதும் நின்ன வரைக்கும் போதும் அப்படின்ட்டு. இதை விட இன்னொரு எலிவேஷனான மேட்டர் சொல்லட்டுமா அண்ணா? இப்போ பார்த்துக்கிட்டீங்களாங்கன்னா, அறிவாலயத்துடைய செங்கலை ஒன்றாக உருவ போறாங்கண்ணா சொன்னாரு. இப்போ அவரே பாஜக உருவி ஓரமா போட்டிருக்காங்க. இனி எதை போய் என்னத்த உருவ? இல்ல எந்த செங்கலை போய் எங்க போய் உருவ போற? முழுசா கேளு, நான் ஏதோ தவறா கேட்கல. இது வந்து பரவாயில்ல, அறிவாலய ரீவொர்க் கான்ட்ராக்டர் வேலையில இருந்து உனக்கு வந்து பூத் ஏஜென்டா போறேன் அப்படின்னு ஒரு டிரான்சிஷன் நடந்து சொல்லியிருக்காப்லையா, நான் எலெக்ஷன்ல வேலை பார்க்க போறேன், பூத் ஏஜென்டா போறேன் அப்படின்ட்டு. பூத் ஏஜென்டாக இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு போல் இருக்கு. கட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, என்னங்கிறது தெரியல. நாளைக்கு அறிவிச்சிருவாரு எந்த ஏரியா பூத் ஏஜென்ட், எந்த ஏரியா பூத் ஏஜென்ட், யாரு கீழே வேலை பார்க்க போறேன். ஆனா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும். அதிமுக மகளிர் நீ ஸ்டைல தான் சொன்னேன், ஓனா முஞ்சி உனக்காக ஓட்டு போட மாட்டேன் ஓடு அப்படின்னு பூத்துக்காரவங்களாம் அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவான். அதனால தலைவா இன்னொன்று, பூத் ஏஜெண்டா இருக்கிறதுக்கெல்லாம் வந்து அரசியல் அறிவு இருக்கணும். என்ன வெளிநாட்டுல போய் அரசியல் படிச்சு வந்தாலும் அவருக்கு போய் அறிவு இருக்காது இல்லைன்னு கேட்டு. ஆமா, இல்லைங்கனாலும் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தேன். ஓகே, வெளிநாட்டுல படிச்சிருந்ததெல்லாம் வந்து அங்கேயே வச்சுக்கணும், இங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. பாருங்க, 2000 புக்கு படிச்சேன்னு திருப்பி பூத் ஏஜென்ட்ல வந்து பேசிட்டு இருக்க கூடாது. போனியா வெயிட் பண்ண வச்சு எல்லாரும் ஓட்ட வச்சு வீட்டுக்கு அனுப்புனியான்னு இருக்கணும். போனியா ஓட்டு போட்டியா வந்தியா, யாரும் வரமாட்டாங்க. அந்த 2 ஓட்டம் ஒரு விழுகாம போயிடும். ஸோ இப்படியாக இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஆனா ஒரு வழியா விலவங்கோடு வந்து விஜயதாரணிக்குன்னு கொடுத்துட்டாங்க. அம்மாவும் எம்எல்ஏவா இருந்து வம்படியா எம்எல்ஏ ரிசைன்மெண்ட் வந்து பாஜக சேர்ந்ததுக்கு இந்த எம்பி கொடுத்துருவாங்க, இந்த இணையமைச்சர் சொல்லிடுவாங்க, இப்ப சொல்லிடுவாங்க, அப்ப சொல்லிடுவாங்க, நாளையில இருந்து என் ரேஞ்சே வேற அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்துச்சு பாவம். இதுல கொடுமை என்னன்னா, எந்த போஸ்டிங்கும் கொடுக்கலன்னா ஏதாவது நசன்னு ஏதாவது கேட்டுட்டே இருக்கும் போட்டு இருக்கு இந்தம்மா அப்படின்ட்டு சொல்லி வண்டியில ஏற்றி விட்டாங்க. எந்த வண்டியில போய் டிவி டிபேட்ல கலந்துட்டு வா அப்படின்னு. என்னையா பேசு, ஆனா பாயிண்ட் எதையாவது பேசு, நான் என்ன அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இவங்க நம்ம மதித்தோழர் தான் சொன்னாங்க, மதியின் தோழர் தான் சொன்னாங்க, இவங்க பூரா போய் டிபேட்ல வர வலதுசாரி ஆர்எஸ்எஸ்காரங்க வெறும் பேப்பர் மட்டும் சரி, நான் கூட எட்டி பாப்பேன் எதுவும் பாயிண்ட்ஸ் எதுவும் வச்சிருக்காங்களா அப்படின்னு. அது வெறும் பேப்பர் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க சார். முடிச்சு போற வரைக்கும் அது வெறும் பேப்பரா தான் இருக்கு. இதுவுமே நோட்ஸும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. எதை கேட்டாலும் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு, அதே என்னடா கேட்டாலும் அதே ஆப்போசிட். அந்த மாதிரி நம்மளுமே ஏதாவது தெரியுமா, இன்னும் கொஞ்சம் புதுசா போவாங்க. நான் போன்ல பார்த்தேன் அந்த டாக்குமெண்ட் இருக்கு, சரி எடுத்து கொடு. அடுத்து இல்ல நான் இங்க பார்க்கல, அது வேற இதுல பார்த்தேன், போட்டு உலட்டு எடுப்பாங்க. இதுல என்ன கூத்துன்னு கேட்டுன்னா, இந்த அம்மா பாஜக சார்பா போய் பேசுது, இதை உலட்டி விடுறதுக்குன்னு வலதுசாரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சங்கியவனா ஆர்எஸ்எஸ்காரவனா வந்து பொருளியல் நிபுணர் அவன் இவன் உட்காந்துருப்பான். அவன் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவான். ஏன்னா பழக்கம் இருக்குல்ல, இந்த அம்மா கொண்டு போய் உட்கார வச்சிருந்தாங்க. அன்சைடு யாரு இல்லைன்னா சுகுணா திவாகர் தோழரு, ஐயோ செந்தில் வேலண்ணே, அவர்கிட்டலாம் மாட்டிடாத நிலைமையெல்லாம் நினைச்சு போயிரு. சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தோழரு எப்படி திரும்பினாலும் மிதி. ஆனா கனகராஜ் தோழரு தினுசா இருக்கும். ஆனா அவங்க ஒரு வகையில பாராட்டணும், இவ்வளவு பேருக்கு நடுவுல உட்காந்து எதுவுமே தெரியாம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கணும்ல, வர்றது இருக்குல்ல. அந்த அம்மா வந்து சன்ன அடி கிடையாது, உட்டி எதை சொன்னாலும் அந்த டேட்டாவே தப்பு, இந்த விஷயமே தப்பு, அந்த நியூஸே தப்பு. ரஜினியோட டெம்ப்ளேட் இருக்கும், அந்த டெம்ப்ளேட் எல்லாம் பாஜக காரனுக்கு செட் ஆகும். ஏதோ சொல்ல வருவாங்க, எடுத்து பள்ளையர் நிறைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி பல மிதிகள் வாங்கலுக்கு இடையில அந்த அக்காவை போட்டு டிபேட்ல வரலான்னு வந்து பறக்கூட்டிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா பாஜக கண்ணை திறந்து விட்டது, கொடுத்துட்டாங்க. இதுல கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால எப்ப பார்த்தாலும் இப்படி சிவபானம் சாப்பிட்ட மாதிரி இருப்பாப்ல. யாருப்பா அது? அவரு டிபேட்லாம் வருவாரு, எஸ்ஜி சூர்யா. 24/7 எனக்கு வந்து விஜய்க்கு அப்புறம் இப்படி ஒரு ஆச்சரியம், கஞ்சா சங்கருக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆச்சரியம். எப்படி ஒரு மனுஷனால 24 மணி நேரம் எப்படி எப்போ பார்த்தாலும் இருந்தாலும் இப்படிதான் இருப்பாரு. சிவபானம் அண்ணடகர் தம்பியாடா நீ? அவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்குவேன்,
ஏரியாவில் வளைச்சு கொடி கொடுக்கறது, இந்த கொடை கொடுப்பாங்க. இந்த சிம்மு கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடை மாதிரி போட்டு அதில் அந்த பிராண்ட் எல்லாம் ஏர்டெல் போட்டு அந்த வியாபாரிகளுக்கு வந்து கொடை கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வளைச்சு ஆளு கொடையெல்லாம் கொடுத்து சும்மா போறவங்களுக்குலாம் கூப்பிட்டு யாரும் இந்த அஸ்வத்தாமன் நினைக்கிறேன், சும்மா போறவங்களுக்குலாம் கூப்பிட்டு அவன் கொடைலாம் கொடுத்து அமிச்சான். எஸ் சூர்யா இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. கடைசியில இவங்களுக்கு சீட்டே இல்லைன்ட்டாங்க. அவங்க பேர் இல்ல, இவ்வளவு பண்ண எனக்கு இல்லையா சீட்டு அப்படின்ற மாதிரி ஆளு வளைச்சு வேலை பார்த்தாப்புல. சோசியல் மீடியா ப்ரொமோஷன் என்ன, ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் என்ன தீயாருனாப்புல களத்துல. ஆனா உனக்கு ஒண்ணும் இல்ல, போ பிம்பிலி கீப்பிலா பி அப்படின்னு இல்ல அப்படின்னு கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. அடுத்து வந்து இவரு நம்ம அமர் பிரசாத் ரெட்டி. ஆமா, அவர் எந்த தொகுதியில் நிக்கிறாரு? அவருக்கு சீட் இல்ல. அவருக்கு சீட் இல்லையா? ஆமா, இல்ல சோசியல் மீடியால ஒரு போஸ்ட்லாம் சமவே நல்லா தெரிஞ்ச 4 முகத்துக்கு சீட் இல்லைன்னா யாருக்கு தான் ஓட்டு போடுறாரு? அதான் கண்டிஷனே. அமர் பிரசாத் ரெட்டிலாம் என்னன்னா ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கான். நண்பர்களே, 2026 தேர்தலுக்கு பிரச்சார வாகனம் ரெடி, தூள் கலப்புறோம் அப்படின்னு. வாகன ரெடி அல்ல, நீ ஏற மாட்டே அப்படின்ட்டாங்க. வேற யாரையும் ஏற்றி கூட்டு போவோம், புது வண்டிலாம் வாங்கலாம், பையன் என்ன பண்ண போறானோ அப்படின்னு. நம்ம எஸ்ஜி சூர்யா அது கேஷுவாலிட்டியா இருக்கானாமா. இன்னைக்கு போஸ்ட், நான் முன்னாள் நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி அவர்களின் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன். சரி, ஆமா, அப்படியே வாசிச்சுட்டு பாயிண்ட்டுகளை எடுத்து அறுத்து தள்ளிடுவார் அப்படியே டிபேட்ல. கேஷுவாலிட்டியா இருக்காங்களாமா. எனக்கு சீட்டு கொடுக்காத பத்தி எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு அழுகிறான். கபர் யுவர் கிரையிங் அப்படின்ற கிரைடுடா போ அப்படின்னு. இவங்க ஒரு சைடு இப்படி இருக்காங்கன்னா, இவங்க பெத்தெடுத்த குழந்தை, சமீபத்தில் பெத்தெடுத்த குழந்தை யாரு? தாவேகா. அவங்க எனக்கு ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியலவன, உலக அரசியல் வரலாற்றிலேயே சரி இப்படி ஒரு அரசியல் பரப்புரைய நான் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல, படிச்சதும் இல்ல. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு கேண்டிடேட், அவருக்கு கேன்வாஸ், சரி, அவரு மட்டுமே போய் பண்றாரு, வேற யாரும் கிடையாது, கூட ஒருத்தன் கிடையாது. அவரே போய் ஐயா வணக்கம், என் பேர் இது, நான் இந்த கட்சியில் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு அவரே கேன்வாஸ். யாரா நீ இப்ப தேர்தல் பைத்தியமா இருப்பாங்க விரட்டி விட்டுருவாய். இவன் தான் இப்படிதான் சார் எல்லாத்தையும் போய் ஓட்டு கேட்கறான் அப்படின்ட்டு. ஆனா ஆளை பாக்குறது கொஞ்சம் அப்படிதான் இருப்பாப்புல. இந்த சந்தான படத்துல இவர் வந்து சாவு பைத்தியம் சார், எல்லா இளவு வீட்லயுமே பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி. இவன் எல்லா எலெக்ஷன் வந்து அப்படிதான் சார் பேசுவான்ற மாதிரி நினைச்சுப்பாங்கடா. ஆளு பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பாங்க. நீ கொஞ்சம் எட்ட நின்று பாத்தீங்கன்னு வச்சுக்குவேன், அதெல்லாம் அப்படி ஏதோ ப்ராப்ளம் உள்ள ஆள் போல அப்படி இருக்கும். ஜோக்ஸ் அப்படி சிரிக்கிறது கிடையாது. அப்ப அப்படி உள்ளவங்க நீங்க வந்து சிரிப்பா பாக்குறீங்களா? அப்படி கிடையாது, இவனை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு வருது, அவ்வளவுதான். ஸோ அதனால யாரும் பயந்து பிராண்ட வேண்டாம். சரி, இப்ப எப்படி, யார் அது, என்ன, எந்த தொகுதி? திருத்தணியின் தாவேகா வேட்பாளர் சத்யகுமார். யார்? வாழும் அம்பேத்கரா? யாரும் அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான். அவன் கண்டதையும் சொல்லுவான், அவன் ஜெயிக்க போறன்னு கூட தான் சொல்லுவான். அதுக்குன்னு அதெல்லாம் நீ சொல்லுவியா? சரி, நகைச்சுவை அதையும் கடந்து போயிடலாம். அது ஒரு நகைச்சுவை கடந்து போயிரு, அவனே கடந்துதான் போகணும். சரி, அவன் என்ன ஓட்டு கேட்க போயிருக்கு? ஏன் போல, யாரும் போல, கேண்டிடேட் தேர்வு போகல பாரு. சரி, இவன் பக்கா ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட். ஏன் மும்மொழி கொள்கை இருக்கக்கூடாதா, இந்திய திணிப்பு இருக்கட்டுமே அப்படின்னு டிவி டிபேட்ல பேசினா பாஜக ஆதரவாளர்னு பேர் போட்டு வந்து பேசினவன் தான் இந்த ப்ராடக்ட். சரி, இவனை கூட்டியாந்து திருத்தணியில எப்படியான தேர்வை பாரு. திருப்பரங்குன்றத்துல சிடிஆர் நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ், திருத்தணியில இவன் எனக்கு என்னமோ வந்து ரொம்ப சந்தேகம். தூத்துக்குடி பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, அதுக்கு வரேன். உனக்கு ஒரு நாள் இருக்குடி, பஜ்ஜி போட்டிருந்தான், பஜ்ஜி போட்டிருக்கேன்னு சொல்லுங்க. தீய சக்தி வாங்கி பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு தான் ப்ராம்ப்ட் படிச்சவன் எல்லாத்தையும் கொண்டாந்து அரசியல் வச்சுக்கிட்டு அங்கேயே அதே பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராம்ப்ட் வச்சவனை பார்த்திருக்கீங்களா? இல்ல, இதே மாதிரி ரஜினி போய் சொல்லுவாங்க, கிளம்புறேன்னு சொல்லுங்க, பார்த்துட்டு சும்மா யாரா நீ எலெக்ஷன்ல வந்து அந்த ரஜினியை தான் நீ அட்டாக் பண்றாங்க. டேய் போங்கடா. சரி, ரைட்டு, வா. திருத்தணிக்கு இப்படி போட்டிருக்கிறாங்க. இதுல ஏன் ஒரு ஆளா போய் கேன்வாஸ் பண்றாப்புல அப்படின்னா, அங்க இருக்கிற தாவேகாவினுடைய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் எல்லாரும் எதிர்ப்பு, எதிர்ப்பு. இந்த கேண்டிடேட்டை எங்களுக்கு பிடிக்கல,
முதல்ல மாத்துங்க. பார்த்தாலே அடிக்கும் போல இருக்கு. இவன் வேணாம், இவன் வந்தா கண்டிப்பா தோத்துருவோம், ஆல்ரெடி நாங்க தோக்குற கண்டிஷன்ல இருக்கோம், இவனை கேவலமா தோக்கக்கூடாது, இவனை மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இவனை பார்த்தா எங்களுக்கே பிடிக்கலையே, திருத்தணியில இருக்க மக்களுக்கு எப்படி பிடிக்கும், அதனால இவனை மாத்தல. நான் வேணா அவன் போட்டோ ஒரு ஸ்கிரீன்ல போறேன், நீங்க பாருங்களேன். சரி சாரி, உங்களை விரும்பத்தை விரும்பல, கதைக்கு வந்துடலாம். அது என்னன்னா எங்களுக்கே இவனை பிடிக்கல, இவனை எப்படி மக்களுக்கு பிடிக்கும், இவனை வேணாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் தலைமையை கூப்பிட்டு இங்கே வேறு சொன்னமா அதை செஞ்சமான்னு இருக்கணும், அட்வைஸ் எல்லாம் எனக்கு பண்ணக்கூடாது, கிளம்பு அப்படின்னு விரட்டி விட்டாங்க போல. இல்ல அதுக்கு அவன் ஒரு காரணம் சொன்னான். இல்ல கேளு, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா அந்த மேட்டருக்கு தான் யாரு 29ஆம் தேதி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சத்யகுமார் எப்போ வந்து போயிருக்கிறான் திருத்தணிக்கு அப்படின்னா நேற்று 2ஆம் தேதி நைட்டு தான் அங்கேயோ போயிருக்காப்புல. இப்போ போனதும் இல்லாமல் ஃபோனை போட்டு 13 ஆதார் கார்டு அதை மட்டும் கொண்டு வந்து என் ஆஃபீஸில் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. இல்லைங்க கேன்வாஸ் பண்ணணும், நாமினேஷன் தாக்கல், அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், அதெல்லாம் நீ பேசாத, நாமினேஷன்ன்றதை நான் போய் பண்ணிக்குவேன், 13 ஆதார் கார்டை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 10 நாள் கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. இவன் யாரு இத்தனை வருஷமா, அதாவது சரியோ தப்போ அரசியலவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அந்த ஊரில் தற்கூரின்னு ஏற்றும் பேச்சு வாங்கிக்கிட்டு விஜய்க்கு விழுக வேண்டிய திட்டம்லாம் யாரு திட்டுவான், லோக்கல்ல திட்டுவான், அதையும் வாங்கிட்டு அந்த கண்டராய் பிடிச்ச துண்டியும் போட்டு அவன் தான் களத்துல நீங்க வேலை செய்யறான், லாபமோ நட்டமோ அவனுக்கு தான் தெரியும். அவன் கேள்வி கேட்பான்ல கண்டிப்பா, ஏன்டா நான் இத்தனை வருஷம் வந்து உழைச்சிருக்கேன், மக்கள் இயக்கத்துல எங்க காசு போட்டு நான் செஞ்சிருக்கேன்டா, நீ சொல்லிட்டு போயிருவ ஆட்டிக்கிட்டு, ஆனா நான் வந்து நண்பா ரத்தம் தானே பண்ணுங்க நண்பான்ட்டு நீ போயிருவ, அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் செலவே கொண்டு மக்கள் பெட்டு எல்லாத்தையும் கூட்டு வந்து அவன் பண்ணணும், நண்பா அன்னதானம் பண்ணுங்க நண்பான்ட்டு நீ போயிருவ, அவன் அதுக்கு உட்காந்து எல்லாத்தையும் வேலை பார்த்து அவன் கொடுக்கணும், படத்தை ஒண்ணு ஃப்ரேம் பண்ணி கண்ணாடி வச்சுட்டு இப்படியே பின்னாடி வேற வரணும், இதெல்லாம் எவன் பண்றது? இப்ப அவன் வந்து சீட்டு கேட்டா சாரி நண்பா உனக்கு இல்ல நண்பா, உங்கள்ட்ட 15 கோடி இருக்கா, இல்ல நண்பா அப்ப கிளம்புங்க நண்பா அப்படின்னு சொல்லி விட்டுறது. அதுக்கப்புறம் என்ன, இவர் வந்து உங்க கேண்டிடேட், இவரை நான் நினைச்சு ஓட்டு போடுங்க, நொட்டுவாங்க நீ நினைச்சு. இதுல இவங்க போயிட்டு இவன் இப்படி பிஹேவ் பண்ணாலும் இவங்க காண்டாயிட்டாங்க. நாமினேஷன் இது பண்ணுவான், அந்த 13 ஆதார் கார்டை வாங்கிட்டு போய் நாமினேஷனும் பண்ணியிருக்கான். எப்படி தனியாளா இவன் மட்டும் போய் தாவேக்கான நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், எந்த கட்சிக்காரனையும் கூப்பிடாம இவன் அல்லக்கை 2 பேரை மட்டும் கூப்பிட்டு போயிட்டு போய் நாமினேஷன் தாக்கல். என்னடா கட்சி நடத்துறீங்க? உங்க கட்சியில என்னன்னு பார்த்தா ஒரு அம்மா வேட்புமனுவே இல்லாம போய் வேட்புமனு தாக்கல் பண்ணது, நீ என்னடா தனியா போய் நான் ஒரு எலெக்ஷன் நிக்கிறேன் இந்த கட்சி தாவேக்க, எங்கடா எங்கடா யாரா நீங்க கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்க. பொதுவா யோசிப்பாங்கல்ல, இந்த லோக்கல் அந்த ஏதாவது கட்சி வச்சுப்பாங்க, இந்த ஜாதி அவங்களே போறப்ப கூட ஊருல உனக்கு ஒரு மேடை அப்படின்னு படைபலத்தோட போய் போட்டுறாங்க, நீ யார நான் தான் வந்து எதிர்கட்சி அப்படிங்கிற, நீ ஒரு ஆள ஐயோ பிரச்சனை ஆகி திரும்பி தலைமையிட்ட கொண்டு போயிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்க அவர் வந்து எங்களை மதிக்கவும் மாட்டேங்கிறாரு, 29 அனௌன்ஸ் பண்ணீங்க, அவங்க வந்து முதல்வர்லாம் எனக்கு தெரிஞ்சு 3-4 ஊர் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், ட்ரிப் முடிச்சு எடப்பாடி பண்ணிட்டு இருக்கிறாரு, 2-3 ஊர் முடிச்சிட்டாரு, டெபுட்டி சிஎம் அவரு ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருக்காரு. கெட்ட கேடுக்கு சீமாவும் பிரச்சாரம் பண்றாயா, சாரி சீமா ஊருக்கு போய் கான்சர்ட் நடத்திட்டு இருக்காரு, உனக்கு என்ன கேடு? 29ஆம் தேதி போட்டதுக்கு நீ 2ஆம் தேதி வரீன்னா கட்சிக்காரன் கேட்பானா இல்லையா, ஏங்க பாருங்க இவரோட தொல்லையா இருக்குது, நாமினேஷன் எங்களை கூப்பிடாம போய் பண்ணிட்டாரு அப்படின்னா அவன் என்ன சொல்லி இருக்கிறான், யாரு சத்யகுமார், நான் யாரு தெரியுமா, திருத்தணிக்கு தொடர்ந்து 36 வருஷம் காவடி எடுத்திருக்கேன், நான் தான் கேண்டிடேட் ஆகணும் அப்படின்னு இருக்கா. காவடி எடுத்ததுக்கெல்லாம் கேண்டிடேட்டா? திருத்தணி காவடி நீ எடுத்துட்டு 36 வருஷம்னா அது ஒரு தகுதியா? அப்ப தீ மிதிச்சவங்கலாம் மாவட்ட செயலர் ஆக்கி விட்டுருமா? எனக்கு புரியல. அளவு என்ன பண்றது? 36 தடவை தான் நீ போயிருக்க, திருத்தணியிலேயே பிறந்து வாழ்ந்துருப்பான்ல, அவன் நகம் கூட 60 வருஷமா இங்க தான்டா இருக்கேன், எனக்கு குடுறான்னு கேட்டா அவனை முட்டாளா வைப்பீங்க, அந்த கோயிலுக்கு 30 வருஷம் காவடி எடுத்தவருக்கு சீட்டு, இது என்ன லாஜிக்கு எனக்கு புரியல. இப்போ இப்படி எடுத்துக்கோமே, இப்போ எங்க வீட்டுல சாமி கும்பிடுவாங்க, கோயிலுக்கு போறாங்க, இப்போ எங்க அம்மா வந்து மாசம் அல்லது வாரம் பிடிச்சப்போ ஒரு சமயபுரம் போறாங்க, நேரா போய் ஏதோ ஒரு கட்சியில சமயபுரத்துல சீட்டு கேளு யாரு வேணாங்கிறா. இப்ப எங்க குடும்பம் 3 தலைமுறையா அவங்க குலதெய்வ கோயில் போடுறாங்க, தஞ்சாவூருக்கு, தஞ்சாவூர் எப்பலையே எங்க அப்பாவுக்கு நிப்பாட்ட போறேன்னு, இதுல ஏதாவது லாஜிக் இருக்குப்பா? உண்மைக்குமே அவன் கேட்டிருக்கான். இதுல கூத்து என்ன தெரியுமா, இதை கொடுத்துருக்காங்க எனக்கு அவங்கள. ஐயோ இவன் வக்கீல் வேற கெட்ட கேடுக்கு, இவன் போய் என்ன கோர்ட்ல வாதாடுவான், இல்ல இவன் உண்மைக்குமே சட்டம் படிச்சானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ரெண்டாவது சரிங்க தோழர்களே சரிங்க, ரெண்டாவது இவன் களத்தில் வேலை செஞ்ச கட்சிக்காரனுக்கு ஒரு கோபம் இருக்கும் இல்லையா,
எல்லா கட்சியிலையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது தலைமையோ அந்த வேட்பாளர்களோ அந்த இடத்துக்கு போகிற ஒரு பொறுப்புமிக்க ஆட்கள் அதை எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் அது இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவன் என்ன பண்ணுவான், நீங்கள் இப்படி தனியாக பார்க்காதீங்க, நானும் இந்த ஊரில் பிறந்தவ மாதிரி தான், எனக்கு வந்து என் ஜாதிக்காரங்க இங்கே இருக்காங்க, பகச்சுக்க மாட்டாங்க. 20 நாள் கூட இல்லை இன்னும். அப்படி இருக்கிற சூழல்ல நீ சொன்ன மாதிரி பகிச்சுக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு தலைமை வந்து இந்த மாதிரி பக்கத்து ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு ஆட்களை போடுறாங்க. ஏன் என்ன காரணம், என் ஜாதிக்காரங்க இருக்கா, ஏன் ஜாதி ஓட்டு வரும் பிரிக்கிறதுக்காக ஓப்பனா நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா அந்த ஊர்க்காரனுக்கு கோவம் இருக்குன்றது அந்த கேண்டிடேட்டுக்கு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் போய் பகச்சுக்க மாட்டாங்க, போயிட்டு ஓகே உங்களுக்கு புரியுது, பட் தலைமை இந்த முடிவு எடுத்திருக்கு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்வோம்னு அவனை புரிய வச்சு. பாடுறா லூஸ் மகன் எவ்வளவு அழகா மண்டைக்குள்ள தெரியுமா, மேடையில போட்ட பிட்டை அப்படியே கட் பண்ணி கொண்டு போய் மாவட்ட செயலர் ஆபீஸ்ல அதே பிட்டை போடுறான். அதுக்காக அப்படின்னு கை தட்டி சூப்பர் தலைவன் இருந்து கேன்வாஸ் அவன் பொழைக்க தெரிஞ்சவன் பொழைச்சுக்க அவன் எவ்வளவு மேக்கா ஹேண்டில் பண்றான். ஆனா இவன் என்னன்னு இருக்கான், அந்த தாவேக்கா தொண்டர்களை நோக்கி இவன் மூஞ்செல்லாம் பார்த்தாலே கஞ்சா அடிக்கிற மாதிரி இருக்கு, இவன் கஞ்சா அடிச்சுட்டு தான் ஆபீஸ்க்கு வரான், இந்த தொகுதியே கஞ்சா தொகுதின்னு சொல்லியிருக்கானா. அது வந்து அந்த கட்சி நிர்வாகியே இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து புலம்புறாப்புல, எங்க இந்த நிர்வாகிகளை நோக்கி அவர் வந்து கஞ்சா அடிச்சுட்டு வந்து பேசுறாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது, இந்த தொகுதியவே கஞ்சா தொகுதிங்க. அந்த ஊர் மக்கள் அவன் அடுத்த தாடிக்கு அவன் வரமாட்டான், ஆனா பொதுவாக அந்த ரோட்ல இறங்கி இந்த லட்சணத்துல அவன் வந்து ஒரு கேன்வாஸ் பண்றான். சரியா, எல்லாத்தையும் போய் இப்படி ஒரு கேன்வாஸ் அந்த போட்டோ போடுறேன் பாருங்க, போட்டு விடுங்க. அதனால இப்படி செய்யற மாதிரி லிஃப்ட் கேட்கற மாதிரி இருக்கு. அங்க யாருமே இல்லைங்க, தனி இவன் போறான். அது கேண்டிடேட் நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி ஓட்டு கேட்டு வந்தவன நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. தனியா போய் இதுல கூத்து என்ன தெரியுமா, ஓட்டு போடுங்க. ஒரு கடையில போயிட்டு எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. டீ குடிங்க, டேய் நான் குடிச்சுதான் இருக்கேன், டீ குடிங்க. ஒண்ணு அவன் வாங்கி வச்சுட்டு ஒரு கேண்டிடேட்டா டீ குடிங்க, குடிச்சுக்கிட்டு போயிட்டு டீ குடிங்க. இல்ல எப்படி இப்பெல்லாம் ஒருத்தர் செலக்ட் பண்ண அவன் வந்தாலும் அவனை விரட்டி அடிக்க, தயவு செஞ்சு விரட்டி அடிக்க. இதுல வந்து என்னன்னா, திருத்தணி வாழ் விஜய் ரசிகர்களும் தாவேக்காலருக்கு விஜய் ரசிகர்களும் தெளிவா ஒன்று புரிஞ்சுங்க, உங்க தொகுதியில் இருக்கிற நிர்வாகிகளை உங்களை நோக்கி நீங்கெல்லாம் அவன் இன்னொன்று வேறு சொல்லியிருக்கான், நான் படித்தவன் எனக்கு எப்படி கேன்வாஸ் பண்ணணும்னு தெரியும், இவங்கெல்லாம் படிக்காதவங்க, இவங்கெல்லாம் கஞ்சா அடிச்சு வரவங்கன்னு சொல்கிறான். நீங்கள் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்? அது அப்படி அவன் எப்படி தெரியுமா ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்கான், எனக்கு வீடியோ போதும், நான் வீடியோ போட்டு ஓட்டு கேட்பேன், நான் வந்து ரோட்டில் நடந்து போய் ஓட்டு கேட்பேன், லிஃப்ட்டுக்கு நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு இருக்கான். இப்போ நீங்கள் தாவேக்கா தொண்டர்கள் நீங்கள் வந்து இப்படியான ஒருத்தனுக்கு நீங்க விஜய்க்கு நான் குத்த போறோம்னு போய் குத்துனீங்கன்னா அது இவனுக்கு விழுகிற ஓட்டு இல்ல. நீங்க இப்ப என்ன பண்ணோம்னா வம்படியா நோட்டாக்கோ இல்ல வீணா கூட போய்க்கிங்க. இல்ல அப்படி சொல்ல முடியாது, ஓட்டு போறது எல்லாரோட கடமை, ஆனா ஓட்டு போட. ஆனா ஒரு விஷயத்த நாங்க சொல்றோம், போகாதீங்கன்னு சொல்ல முடியாது, நோட்டாக்கோ இல்ல எதுக்கோ ஒண்ணு போடுங்க, அது உங்க விருப்பம். ஆனா நான் சொல்றது என்னன்னா, நீங்க திரும்பி விஜய்க்காக நினைச்சிட்டு அந்த தாவேக்கால போட்டீங்க அப்படின்னா அது இவனுக்கு பலம். அவன் இதையே காட்டி அடுத்ததுல கட்சி இருக்காதோ சரி ஓகே, ஆனா இதை காட்டி வந்து வெரி குட் வாங்கிக்குவா. ஏன்னா எத்தனை பேர் டெபாசிட் வந்து கம்மியான தொகையில விட்டு கொடுக்க போல. ஆக்சுவலா இந்த தொகுதி மக்கள் எனக்கு தெரிஞ்சு கொடியை இந்நேரம் கீழே போட்டு இந்நேரம் வேற எங்கேயா போயிருப்பாங்க, அல்ல கட்சிக்குன்னு சொல்ல புலம்பாக்க போயிருப்பாங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு போனாலும் போயிருப்பாங்க, சொல்லிட்டாங்க தண்ணி தெளிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். அவன் சத்தியமா ஜெயிக்க மாட்டாங்க. ஓப்பனா இல்லைன்னா மட்டும் யாருக்கு தெரியும், அவன் ஓப்பனா சொல்லிட்டானுங்க, நாங்க இந்த தேர்தலில் வேலை பார்க்க போறது இல்லை, நாங்க வேலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு கேண்டிடேட்டை போடுங்க, கண்டவனையும் போட்டு உள்ள கொண்டு அடி வாங்க வைக்காதீங்க. ஏற்கனவே இன்னொரு தகவல் சேகுவார் அன்னைக்கு ரிவீல் பண்ணிட்டாப்ல காலைல, ஏற்கனவே நீங்க வந்து இந்த கஞ்சா வியாபாரி, பாலியல் குற்றவாளி, பெயில்ல வந்தவன், இப்படி எல்லாம் தானே கேண்டிடேட் கொடுக்குறாங்க. இந்த 5 கேண்டிடேட் பிரச்சனை மாத்திட்டாங்களா? மாத்துறதுக்காக அவசர கூட்டம் சில்பா குமார், நம்ம சிந்து பார்த்தா எல்லாத்தையும் ஓரளவு அறிவு வந்து மாத்தணுன்ற அளவுக்கு முடிவு எடுத்துட்டாங்களா? மாத்திட்டாங்களா? கூப்பிட்டு பண்ணையார் முன்னாடி உட்காந்து பேசியிருக்கானுங்க. பண்ணையார் வந்து எல்லாம் தெளிஞ்சு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்தா, என்ன நண்பா காலையிலே வந்திருக்கீங்க, காலையிலே வேலை வாங்குறீங்களா அப்படின்னு இருக்காரு. அதுக்கு என்ன இல்லைங்க, இந்த 5 பேரோட பூலவாக்கு என்னன்னு தெரிஞ்சு போய் நாருது மாற்றி விட்டுருவோம் அப்படின்னு இருக்காங்க. இது எப்படி இருப்பாங்க, இந்த புதுப்பேட்டை சீன்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தானே குமார், ஒரு பிரச்சனை குமார், காலையில இலவசை தான் கொண்டு வருதுன்ற மாதிரி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே வேலைங்களையும் பார்த்துட்டு
நம்ம வச்சிருக்கிற தற்குறிகள் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இல்ல இதுக்கு மேல கேண்டிடேட் மாத்திரம் இதோட மோசமான இருக்கான். நீ இவனே வச்சு எப்படியாவது ஓட்டுன்னு இருக்காரு. நீ வர்ற ஓட்டு அது வருடம், அது என்ன சொன்னாலும் அந்த தற்குறியை வந்து போடத்தான் போறாங்க. நீ கஞ்சா வாரியம் மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 பாலியல் குற்றவாளியை சேர்த்தணும்னா கூட அவங்க ஓட்டு போட்டு இது பண்ணதான் செய்வாங்க. அதனால அந்த ஓட்டை எப்படி செக்யூர் பண்ற வேலையை மட்டும் பாருங்க. கேண்டிடேட்லாம் மாத்தவனா கிளம்புங்கடா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட்டுற இடத்துல மேய்வானுங்க, காட்டு இடத்துல பாய்வானுங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை. இவங்களுக்கு பாலியல் குற்றவாளியா இருந்தா என்ன, கஞ்சா விற்கிறவனா இருந்தா என்ன, இல்ல ஏதாவது பெயில்ல ஏதாவது கொலை ஒன்னே ஒண்ணுதான், இப்படி ஓரமா பிரிக்கிட்டு அந்த விஜய் ஒரு ஓரமான ஃப்ரேம்ல இருக்க ஒரு போட்டோ அல்லது ஒரு ரீல்ஸ் வீடியோ, அவ்வளவுதான் அவங்களுக்கு தேவையா இருக்குது. அதனால இப்படியாக விஜய் வந்து விரட்டி விட்டுருக்கிறாரு. இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் அப்டேட்டு. அப்புறம் ஒரு வழியா எப்பா ஸ்பீடு வந்து அந்த மஞ்சள் போய் அடிச்சிட்டாம்பா அப்படிங்கிற மாதிரி ஊரே சேர்ந்து கை தட்டிக்கிட்டு இருக்கப்ப சூப்பர் அப்படின்னு காங்கிரஸ் வந்து ஒரு வழியா வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு இருக்குது. ஆனா இப்ப வரைக்கும் நாளையில இருந்தாவது பேர் சொல்லி காங்கிரஸ் தோழர்களை வந்து ஓட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வாரம்னா முதல்வர் பாதத்துக்கு சகோதரர் ராகுல் காந்தி எந்த வேட்பாளர் செலக்ட் பண்றாரோ அவரை வந்து வெற்றி பெற வைப்போம்லாம் வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு வழியா இனிமேல் பேர் சொல்லி வாக்கு கேட்கலாம்.